வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள்ல ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு கடைசியா மீன ராசிக்கு வந்துட்டோங்க. மீன ராசி அவனுடைய இயல்புகள் எப்படி இருக்கும்? அதுல பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரங்கள் உள்ளவங்க ஞானவான்களாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்க கொஞ்சம் மெதுவாக எதையும் செய்யக்கூடியவங்களாகவும், ரேவதி நட்சத்திரத்துல உள்ளவங்க கல்வியாளர்களாகவும் கருணை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருந்தார். 12ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்து தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பயணங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தினார். அது எல்லாமே இப்ப தீரப்போகுதுங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் பூராமே தேவையான அலைச்சல்களா மாறப்போகுது. நீங்க செலவு பண்ணது பூராமே நல்ல செலவா மாறப்போகுது. மகிழ்ச்சி தானே? சரி, இப்போ வரக்கூடிய ஸ்தானத்துல அவர் என்னென்ன செய்ய போறாருங்க? இப்போ உங்க ராசியே அவர் கடக்க போகிறார் 2.5 வருஷம். ராசியை சனி பகவான் கடக்கும் பொழுது இயல்பாகவே உங்களிடம் ஒரு மந்தமான மனநிலையும் உடல்நிலையும் நிகழும். அது தவிர்க்க முடியாது. உங்க உடல்ல ஒரு தளர்வு காணப்படும். உங்களுடைய முயற்சியிலையும் கொஞ்சம் தளர்வு காணப்படும். அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த பதிவே. இப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பூராமே பலன் கிடைக்கும். உடனே கிடைக்கும்னு நினைக்காதீங்க. சனி பகவான் இருக்கிறானே, அவன் ஈஸ்வரன் அல்லவா? பக்தர்களை சோதிப்பது ஈஸ்வரனுக்கு வழக்கம் மாதிரி இந்த சனீஸ்வரனுக்கும் வழக்கம். உங்களை கடுமையாக சோதனை செய்து உங்களுடைய முயற்சிகளை வெல்ல வைப்பான். அந்த சோதனை வருதே அப்படின்னு நீங்க பயந்துடக்கூடாது. கடுமையான சோதனைகளை தந்து நீங்கள் சாதனை புரியும் அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்துவான். உங்களுக்கு தரக்கூடிய சோதனைகள் பூராமே நீங்கள் பெருவெற்றி பெறுவதற்காக அவன் வைக்கக்கூடிய டெஸ்ட் என்று நீங்கள் நினைக்கணும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதிவு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி இருக்க வேண்டும்? முயற்சியுடன் கூடி தெய்வம் கைதொழ எல்லாம் நலமாகுமே. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய வாசகம் முயற்சியுடன் கூடி தெய்வம் கைதொழ, முயற்சியுடன் கூடி தெய்வம் கைதொழ எல்லாம் நலமாகுமே. உங்களுடைய முயற்சிகள் பூராமே வெற்றியடைய போகுது. எல்லாரும் சொன்னாங்க, இவர் வேற மாதிரி சொல்றாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மையான உண்மை. நீங்க உங்களுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு வாத்தியாராக சனி பகவான் வந்திருக்கிறார். அவர் பரீட்சை வைக்க போறாரு. அந்த பரீட்சையில நீங்க வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண் அளவுக்கு உங்களுக்கு பலனை தரப்போகிறார். உங்களுக்கு பலனை தருவதற்காக வரக்கூடிய பரீட்சையை நீங்கள் கஷ்டமாக நினைக்கலாமா? நினைக்க கூடாது. முயற்சியுடன் கூடி தெய்வம் கைதொழ எல்லாம் நலமாகுமே. இந்த வாக்கியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி செய்து கொண்டிருங்கள். தெய்வம் கைதொழுங்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்பட்டார், கடவிடப்படார். உங்களுடைய அலைச்சல் பூராமே நல்ல அலைச்சலாக மாறப்போகுதுன்னு அதான் சொன்னேன். உங்க முயற்சிகள் பூரா கடுமையான சோதனைகளுக்கு பிறகு வெற்றி அடைய போகுது. உங்களுடைய வெளி விவகார பயணங்கள் தொலைதூரத்துல நம்ம அலக்களிக்கிறாங்களேன்னு நீங்க பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு சோதனைக்கு பின் சாதனையாக மாறும். உங்களுடைய வேலைப்பளு கூடும். எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்யுங்க. தலையில புரியும்படி சொல்லணும்னா தலையில சுமக்க முடியாத அளவுக்கு பாரம் ஏறும். உங்கள் முடிஞ்ச அளவு கடவுள் துணையோட சுமந்து முடிங்க. நீங்க தொழில ஒரு நிபுணத்துவராகவும் நீங்க இருக்கக்கூடிய துறையில நிபுணத்துவராகவும் வரப்போறீங்க. அதுக்கு தான் இந்த சோதனை. நீங்க சோதனையில வெற்றி அடையணும். மனம் தளர்ந்துடக்கூடாது மீனராசிக்காரங்க. சரி, மீனராசிக்காரங்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. கட்டாயம் வேலை அக்டோபர் மாசம் கிடைக்க போகுது. திருமணத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவங்க கட்டாயம் முயற்சி செய்து கொண்டே இருங்க. அக்டோபர் மாசம் நல்லதொரு இடத்துல உங்களுக்கு திருமண நிகழ்வு கைகூடும். பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி
மீனராசிக்காரங்க பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கும். பிள்ளைகள் மீனராசிக்காரங்களுடைய பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கும் திருமண நிகழ்வு நன்றாக அமையும். பிள்ளைகள் நலமடைய போகிறார்கள். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உடனே கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணை அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருந்தால் பணிமாற்றம் நிகழும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய செல்வம், வாழ்க்கை துணையினுடைய செல்வம், செல்வாக்கெல்லாம் உயரும். ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய நோய் நொடியெல்லாம் குறையும். கடன் தொல்லைகள்லாம் குறையும். ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்க போகிறது. வாழ்க்கை துணைக்கு நல்ல காரியம் நடக்க போகிறது. திருமண நிகழ்வு எதையுமே தள்ளி போட வேண்டியதில்லை. 7ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறதே. திருமணம் செய்யலாமான்னு நிறைய பேர் மனசுக்குள்ளேயே குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஜென்ம சனி வந்திருக்கிறதே, இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாமான்னு குழப்பிக் கொண்டிருப்பீங்க. அதுக்கு தான் அந்த பதிவு. நீங்க அந்த குழப்பமே வேண்டியதில்லை. திருமண நிகழ்வுகளை தொடர்ந்து செய்யுங்கள். இப்பொழுதுமே மீனராசிக்கு 12ஆம் இடமான சயனஸ்தானத்தை வியாழன் பார்க்க போகிறது மே மாசத்துக்கு பிறகு. அதனால திருமணம் செய்வது தவறு கிடையாது. மேலும் திருமணம் செய்யலாமா வேண்டாம் என்பதை அவர்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்ய வேண்டும். 6, 8ஆம் இடத்துக்குரிய தசா புத்தியோ கேது தசையோ நடக்காமல் இருந்ததுன்னா திருமணம் செய்து கொள்ளலாம். அதனால் இந்த கோச்சார ரீதியாக நினைத்துக்கொண்டு 2.5 வருஷத்துக்கு திருமண நிகழ்வுகளை தள்ளி போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கட்டாயம் திருமண நிகழ்வுகளை முன்னெடுக்கலாம். திருமணம் செய்து வைக்கலாம். சரி, ஏப்ரல் மாசம் ராகு கேது பயிற்சி வருகிறது. அது உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போகிறது. உங்கள் செலவுகளை பூராமே நல்ல செலவாக மாற்றப் போகிறது. இதனால் 12ஆம் இடத்துல உள்ள ராகு பகவான் வியாழன் பார்வையோடு அமர்ந்து விடுவார். அதனால உங்களுடைய செலவுகள், உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு செல்லக்கூடிய செலவுகள்லாம் நல்ல செலவுகளாக மாறிவிடும். 6க்கு வரக்கூடிய கேதுனால் உங்களுடைய எதிரிகள் பலமிழந்து விடுவார்கள். கடன் தொல்லைகள்லாம் குறையும். நோய் நொடி எல்லாம் குறையும். ஆக எல்லாமே நல்ல விதமாகத்தான் இருக்கிறது. ராசியை சனி பகவான் கடந்து கொண்டிருப்பதால் உடல் எதுவும் மந்தமான சூழ்நிலையில் இருக்கும். ஊக்கமும் கொஞ்சம் குறையா இருக்கும். அதுக்குத்தான் நீங்க தெய்வத்தை வணங்கி அதை சரி செய்து கொள்ளுங்கள். முயற்சியுடன் கூடி தெய்வம் கைதொல்ல எல்லாம் நலமாகுமே. அதுக்காகத்தான் சொல்றேன். நீங்க தட்சிணாமூர்த்தி நன்றாக வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் கோயில் உள்ள சப்த கன்னியரை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 3மே வழிபாடு செய்தீர்கள் என்றால் அனைத்து விதமான தீர்வுகளும் உங்களுக்கு அமையும். நீங்க மந்திரங்களை சொல்ல வேண்டியதில்லை. வேற எதையும் நீங்க மெனக்கட வேண்டியதில்லை. தட்சிணாமூர்த்தி முன்னால நின்று ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி என்று உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். 11 முறையோ 51 முறையோ 108 முறையோ சொல்லுங்கள். ஓம் நமசிவாய என்று சிவன் முன்னால் நின்று சொல்லுங்கள். 11 முறையோ 51 முறையோ 108 முறையோ சொல்லுங்கள். சப்த கன்னியர் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி 7 பேர் இருக்காங்க. 7 பேர் முன்னால நின்று வழிபாடு செய்யுங்க. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நல்ல வழங்கக்கூடியவர்கள் இந்த சப்த கன்னியர்களுங்க. அதை நீங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் பிராமியே போற்றி என்று பிராமி முன்னால் நின்று உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உங்களுடைய கல்வியும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வியும் சிறக்கும். ஆமா, ஓம் மகேஸ்வரியே போற்றி என்று சொன்னீங்கன்னா உங்களுடைய ஊக்கமும் வீரமும் கூடும். ஓம் கௌமாரியே போற்றி என்று சொன்னால் உங்க பிள்ளைகள் நடமடைவார்கள். கௌமாரி. ஓம் வைஷ்ணவியே போற்றி என்று நீங்கள் போற்றி செய்தீர்களானால் தடைப்பட்ட செல்வங்கள் எல்லாம் வரும். ஓம் வராகியே போற்றி என்று வணங்கினீர்கள் என்றால் வம்பு வழக்குகள் வீண் பிரச்சனைகள் எல்லாமே தூர ஓடிடும். ஓம் இந்திராணியே போற்றி என்று வணங்கினால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். ஓம் சாமுண்டியே போற்றி என்று வணங்கினால் நோய் நொடிகள் தீர்ந்துவிடும். யமபயம் நீங்கிவிடும். ஆக முயற்சியுடன் கூடி தெய்வம் கைதொல்ல எல்லாம் நலமாகுமே என்ற சித்தாந்தத்தில் பீடு நடை போடுங்கள். ஒரு பயமும் இல்லை. ராசி சனி பகவான் கடக்குது என்று பயப்பட வேண்டாம். நம்மளுடைய ராசி பலன்கள் பகுதியில் நான் எப்படி சொல்கிறேன் என்றால், நான் பிற ஜோதிடர்கள் நடக்கூடிய பதிவுகளை பார்ப்பது கிடையாது, கேட்பது கிடையாது, வாசிப்பது கிடையாது. அந்த
காலகட்டத்தில் உள்ள கிரகங்களுடைய சூழ்நிலையை வைத்து இறைவன் அருளக்கூடிய செய்திகளைத்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதனால என்னுடைய மனதில் இப்ப எந்த நோட்ஸும் இதுக்கு வைத்துக் கொள்ளவில்லை. என்னுடைய மனதில் மீனராசிக்காரர்கள் சனியை கடப்பதால் நீங்கள் பயப்படுவீங்க. பயப்படாதீங்க. இது இறைவன் உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை காலம், பரீட்சை காலம், டெஸ்ட் காலம். இந்த பரீட்சையில நல்லா நீங்க எழுதி முடித்தீங்கன்னா வெற்றி அடைவீர்கள்ங்கிறது தான் உண்மை. இறைவனோட சேர்ந்து உங்களுடைய முயற்சி செய்தீங்கன்னா முயற்சிகள் நலமாகும். உங்களுடைய வம்பு வழக்குகள்லாம் குறைய போகிறது. வேலை கிடைக்க போகிறது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க போகிறது. திருமணம் நடைபெற போகிறது. அக்டோபர் மாதம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை எல்லோருக்குமே அமையும். அக்டோபர் மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இப்பொழுதுமே திருமணம் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. படிப்பிற்கு ஏற்ற வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிறது. கவலைப்பட வேண்டியதில்லை. ஆக அனைத்துமே நலமாகத்தான் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் வரக்கூடிய ராகு பெயர்ச்சியின் காரணமாக எதிரிகள் விலகி ஓடுவார்கள். நோய் நொடிகள் குறையும். கடன் தொல்லைகள் குறையும். எல்லாமே நன்றாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். உடலில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும். உடல் சம்பந்தமான எந்த கோளாறுகள் வந்தாலும் உடனே மருத்துவரிடம் சென்று காண்பித்துக் கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் உடனே மருத்துவரிடம் சென்று காண்பித்துக் கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணைவிகளுக்கும் இது பொருந்தும். ஆக நிறைவாக சொல்ல வேண்டும் என்றால், முயற்சியுடன் கூடிய தெய்வ வழிபாட்டினால் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய காலம். முயற்சியுடன் கூடிய தெய்வ வழிபாட்டினால் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய காலம்தான் இந்த ஜென்ம சனி காலம் உங்களுக்கு என்பதை மறக்க வேண்டாம். முயற்சியுடன் கூடிய தெய்வ வழிபாடு உங்களை வெற்றியுடையவராக மாறும். முயற்சியுடன் கூடி தெய்வம் கைதொல்ல, முயற்சியுடன் கூடி தெய்வம் கைதொல்ல எல்லாம் நலமாகுமே. நன்றி.